Hi friends, welcome back to my channel tax related all. இன்னைக்கு நம்ம வந்து self assessment tax அதாவது நம்மளோட IT ரிட்டர்னுக்கான நம்மளோட tax amount எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா tax related all உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஐடி ரிட்டர்ன் வந்து பொதுவாக நம்ம வந்து ஃபைல் பண்ணுறது வந்து ஆடிட்டர் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் நமக்கு ஏதாவது பேமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்க செல்லான் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியோட அக்கௌண்டன்ட் அவங்கெல்லாம் பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிலேட்டடானது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் அந்த மாதிரி டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து டிடிஎஸ்க்காக டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே தான். ஸோ அதில் வந்து இ டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா, என்எஸ்டிஎலோட வெப்சைட்டில். அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி நமக்கு வந்து ஹோம் பேஜ் வரும். நார்மலாக நம்ம வந்து டிடிஎஸ் பே பண்ணுறதுக்காக இந்த பேஜில் தானே வருவோம், அதே மாதிரி நார்மலாக இந்த மாதிரி வருது. இதில் சர்வீசஸில் வந்து இ பேமெண்ட் பே டேக்ஸ் ஆன்லைனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ்னால் நம்ம வந்து 281 பே பண்ணுவோம். அதே மாதிரி அதர் தென் நான் டிடிஎஸ்க்கானது இதில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லா நம்பர் 280 வந்து பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ நம்ம வந்து பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ அதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ 280 தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம். அதேமாதிரி டேக்ஸ் ஆன் ரெகுலர் அசஸ்மெண்ட், சப் டேக்ஸ், டேக்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொவிஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ 280 நம்ம வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஸோ 280 இந்த மாதிரி ப்ரொசீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க டேக்ஸ் அப்ளிகபிள், அதுக்கப்புறமா டைப் ஆஃப் டேக்ஸ், அதே மாதிரி நம்ம வந்து மோட் ஆஃப் பேமெண்ட், அதுக்கப்புறமா பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அதாவது நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் கம்பெனியா அதர் தேன் கம்பெனியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கம்பெனின்றதுனால நம்ம 20 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் கம்பெனி கார்பரேட் டேக்ஸ், அதாவது கம்பெனினா நமக்கு வந்து கார்பரேட் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதர் தேன் கம்பெனினா நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ பண்ண போகிறது என்னன்னா கம்பெனி டேக்ஸ்ன்றதுனால கார்பரேட் டேக்ஸ், அதாவது 0020 போட்டிருக்காங்க. 20 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டைப் ஆஃப் பேமெண்ட், இதில் வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் டேக்ஸ்னால் இங்கே கிளிக் பண்ணிக்கணும். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது என்னன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸுக்கு வந்து நமக்கு வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து மோட் ஆஃப் பேமெண்ட், நம்ம வந்து என்ன மோடில் பே பண்ண போகிறோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கணும். இதில் வந்து டெபிட் கார்டு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக பே பண்ண போகிறோன்றதுனால அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன கொடுக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் நம்பர், அதாவது கம்பெனியோட பேன் நம்பர் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இண்டிவிஜுவலோட பேன் நம்பர் கிடையாது, நம்மளோட கம்பெனியோட பேன் நம்பர் கிளிக் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயரும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அசஸ்மெண்ட் இயர் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த வருஷத்தில் இருப்போம். ஸோ இந்த வருஷத்தோட அசஸ்மெண்ட் இயரே நம்ம வந்து கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து போன வருஷத்துக்கான டேக்ஸ் தான் இப்போ வந்து ஃபைல் பண்ணுறோம். ஸோ போன ஃபினான்ஷியல் இயருக்கான அசஸ்மெண்ட் இயர் எதுவோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். அட்ரஸ் வந்து நமக்கு இது வந்து மற்றதெல்லாம் மஸ்ட்டாக கொடுக்கணுன்றது கிடையாது. சிலது மட்டும்தான் நம்ம வந்து கம்பல்சரியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் நம்ம வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம். அட்ரஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷா கோடையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். இதில் வந்து கிளியர் பேக் ப்ரொசீட் அப்படின்ட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கலாம்.
ஸோ பாருங்கள், நம்ம வந்து ப்ரொசீட் கொடுக்கும்போது அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020-21 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து 2019-20 வந்து அசஸ்மெண்ட் இயர் 19-20 நமக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் நம்மளோட கம்பெனியோட நேம் இங்கே வந்து நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு விசிபிளாக இன்விசிபிளாக கொஞ்சம் நமக்கு வந்து கம்பெனியோட நேம்லாம் எக்ஸ்எக்ஸ்லாம் போட்டுட்டு நமக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரியே நம்மளோட பேன் கார்டும் இங்கே விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டான்றதை நம்ம ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஐ அக்ரி அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் டு பேங்க் கொடுத்துக்கலாம். சப்மிட் டு பேங்க் கொடுக்கும்போது நமக்கு வந்து பேங்க்கோட பேஜில் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே நம்ம வந்து பேங்க்குக்காக எப்படி லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து லாகின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ வந்து லாகின் பண்ணிவிட்டு, அதாவது பேங்க் பேஜில் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நம்ம வந்து செலக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். அது மறுபடியும் நம்ம ஒன்ஸ் வந்து சரியான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், டேக்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே விசிபிள் ஆகும். செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பேமெண்ட் இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ்க்காக எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் மட்டும் இங்கே நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட்டை நான் இப்போ வந்து என்டர் பண்ணிக்கிறேங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேக்ஸ் அமௌண்ட்டை நான் இப்போ வந்து என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் நம்ம வந்து சப்மிட் கொடுக்கலாம். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து ஆடிட்டர் நம்மக்கிட்ட இதை வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த செல்லான் நமக்கு வந்து கேட்பாங்க, அதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் நான் உங்களுக்கு. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.